ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் அன்னைக்கு கோவிலுக்கு போறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன, யாரு எப்படி போகலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சுக்கிரவார பிரதோஷம். சுக்கிரன் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம், இது எல்லாத்துக்குமே காரகம் சுக்கிரன் தான். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் ரொம்ப நல்ல நிலையில இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய பங்களா மாதிரியான வீடை கொடுப்பார். சுக்கிரன் கொஞ்சம் நிலை கம்மியா இருந்தாரு அப்படின்னாக்கா நார்மலான ஒரு வீடு கொடுப்பார். அப்ப சுக்கிரனுடைய நிலையை பொறுத்துதான் உங்களுக்கு இந்த வீடு அமையறதோ இல்ல ஒரு மனைவி அமையறதோ. ஒரு ஆணுடைய ஜாதகத்துல சுக்கிரன்னா மனைவி, நல்ல மனைவி அமையறதுல இருந்து ஒரு நல்ல மருமகள் கிடைக்கிறதுல இருந்து இது எல்லாத்துக்குமே சுக்கிரன் தான் காரகம். இது மட்டும் கிடையாதுங்க, நீங்க போடுறீங்கல்ல ட்ரெஸ், பளபளன்ற ஒரு ட்ரெஸ் போடுறதுக்குமே உங்களுக்கு சுக்கிரனுடைய அருள் இருந்தாதான் நீங்க அதை செய்ய முடியும். திருமணம் நடக்கிறதுக்கு, திருமணம் சிறப்பாக நடக்கிறதுக்கும் சுக்கிரனுடைய அருள் வேணும். சுக்கிரனுடைய நிலை கொஞ்சம் கீழே இருந்தது அப்படின்னா அவங்களுடைய திருமணம் ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு மாதிரி தான் நடக்கும். இது மட்டுமே இல்லைங்க, உங்களுடைய மூத்த மகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களே சுக்கிரன் தான். அவங்களுடைய எதிர்கால நல் வாழ்வுக்கும், இப்ப உங்க வீட்டுக்கு மருமகளாக ஒரு பெண் வராங்க அப்படின்னா அவங்களால ஏற்படக்கூடிய யோகங்கள், இது எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது சுக்கிரன் தான். கலைத்துறையில நீங்க ஜொலிக்கணும் அப்படின்னாலே சுக்கிரனுடைய நிலைப்பாடு நல்லா இருந்தாதான் நீங்க கலைத்துறையில ஜொலிக்கவே முடியும். எல்லாத்த விடங்க சுக்கிரன்னா அழகு. உங்களுடைய மனைவி பேரழகா வர்றதுக்கும் இல்ல ஒரு அழகான பெண்ணா வர்றதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கு சுக்கிரனுடைய நிலை இங்க ரொம்ப முக்கியம். சுக்கிரன் கன்னம், அதனாலதான் கன்னத்துல கை வைக்காதன்னு சொல்லி சொன்னாங்க. கை வச்சீங்கன்னா காசு வராது. சுக்கிரன்னா காசு தருவார். அப்ப உங்களுக்கு கடனா கிடைச்சாலும் சரி, எதுவா கிடைச்சாலும் சரி, சுக்கிரனும் பணம் தான், குரு மட்டும் கிடையாது, சுக்கிரனும் பணம் தான். அப்ப நிறைய பணம் வரணும் அப்படின்னா கூட சுக்கிரனுடைய அருள் கடாட்சம் இருந்தாதான் உங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். இல்ல அப்படின்னா பணத்தினுடைய நிலை என்பது கொஞ்சம் கீழாக இருக்கும். மேலும் சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்துல போயிட்டு கலந்துக்கணும். அந்த பூஜையில உட்காரணும். அந்த அபிஷேகத்தை கண்ணார பார்க்கணும். 2 பேருக்கும் நடக்குது இல்ல அபிஷேகம், சிவன் நந்தி இவங்க 2 பேருக்கும் நடக்கிற அபிஷேகத்தை பார்க்கணும். அந்த அபிஷேகத்துக்கு உங்களால என்ன பொருள் கொடுக்க முடியுமோ அதை நீங்க கொடுக்கணும். இதெல்லாம் நீங்க செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வரும். இப்ப இந்த சுக்கிரவார பிரதோஷத்துக்கு யாரெல்லாம் போகலாம்? சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல பிறந்த பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரக்காரர்களும், ரிஷப, துலாம் ராசி லக்னக்காரர்களும், யாருக்கெல்லாம் சுக்கிர தசை நடக்குதோ, சுக்கிர புத்தி நடக்குதோ அவங்களும், யாருக்கெல்லாம் சுக்கிரனுடைய தசையில குரு புத்தி நடக்குதோ, குருவுடைய தசையில சுக்கிர புத்தி நடக்குதோ அவங்களும், சுக்கிர தசையில சந்திர புத்தி நடக்கிறவங்களோ இல்ல சந்திர தசையில சுக்கிர புத்தி நடக்கிறவங்களோ இல்ல சூரிய தசையில சுக்கிர புத்தி இல்லைன்னா சுக்கிர தசையில சூரிய புத்தி இது நடக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக நீங்க இந்த சுக்கிரவார பிரதோஷத்துக்கு கோவிலுக்கு போய் கலந்துகிட்டே ஆகணும். கேது தசை கேது புத்தி நடக்கிறவங்க கண்டிப்பா போயிட்டு வரணுங்க. உங்களுக்கு அடுத்தது சுக்கிர தசை வருங்க. அப்ப இந்த 7 வருஷமும் நீங்க கண்டிப்பா எல்லா பிரதோஷத்துக்கும் போகணும். இதுல முக்கியமா இந்த வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்துல நீங்க போய் கலந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி யாருக்கெல்லாம் கன்னிராசியில சுக்கிரன் இருக்கோ, மீன ராசியில சுக்கிரன் இருக்கோ அவங்கெல்லாம் போகணும். கன்னிராசி சுக்கிரன் பலன் அப்படியே கம்மி பண்ணுவாரு, டம்மி பண்ணிடுவாரு உங்களை. மீனராசி சுக்கிரன் உங்களை ஓஹோன்னு உயர்த்தி கொண்டு போயிடுவார். அதனால கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும்னா இந்த சுக்கிரவார பிரதோஷத்துல போய் கலந்துக்கோங்க. சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் அனைத்தும் உங்களை சேரும். இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா பரணி, பூரம், பூராட நட்சத்திரக்காரர்கள் இருக்கீங்க. இதுல பரணி நட்சத்திரக்காரர்கள் நீங்க சுக்கிரவார பிரதோஷம் அன்னைக்கு போகும் பொழுது பச்சரிசி மாவு அபிஷேகத்துக்கு கொடுக்கணும். சரிங்களா? அவருக்கு அபிஷேகம் பண்றாங்க இல்லையா, அப்ப நீங்க அந்த அபிஷேகத்துக்கு பச்சரிசி மாவு கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. இந்த அபிஷேகம் முடிந்த உடனே நீங்க என்ன செய்யணும்னா வெண் தாமரை மலரை அவங்களுக்கு சமர்ப்பிக்கணும். சிவனுக்கும் நந்திக்கும் சமர்ப்பிக்கிறது ரொம்ப நல்லது. நீங்களும் கண்டிப்பாக நந்தியினுடைய அந்த 2 கொம்புகள் வழியாக அன்னைக்கு கம்பல்சரி சிவனை பார்த்துட்டு வாங்க. அப்படி தரிசனம் பண்ணுங்க. நேர்ல போய் தரிசனம் பண்றதோட இந்த நந்திக்கு பின்னாடி நின்று அந்த 2 கொம்புகள் வழியாக தரிசனம் பண்ற பொழுது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதீத பணவரவு வரும். அதனால்தான் அதை பண்ண சொல்றோம். இதை நீங்க பண்ணுங்க. நெல்லிக்காய் சாதத்தை தானமாக கொடுங்க. அன்னைக்கு அன்னதானம் கொடுங்க. அதுல நீங்க நெல்லிக்காய் சாதம் பண்ணி கொண்டு போய் தானமா கொடுங்க. இது உங்களுக்கு எல்லா விதமான மாற்றங்களையும் கொடுக்கும். நெல்லிக்காய் அப்படின்றதே லக்ஷ்மி தான். நீங்க கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில நடக்கக்கூடிய பிரதோஷ பூஜையில, அதாவது
அக்னீஸ்வரர் கோவில்ல நடக்கக்கூடிய பிரதோஷ பூஜையில கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதை ஒரு தரமாவது நீங்க செய்யுங்க. கண்டிப்பாக இதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பூர நட்சத்திரக்காரர்கள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெய் சிவன் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கணும். அது அவங்க அபிஷேகம் பண்ணினாலும் சரி, இல்ல அதை நிவேதனத்துக்காகவும் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, நெய் வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அந்த பூஜை முடிந்ததுக்கு அப்புறமாக செந்தாமரை மலர் நீங்க அவருக்கு சமர்ப்பிக்கணும். நீங்க பலாப்பழ இனிப்பு சாதத்தை அன்னைக்கு அன்னதானமா கொடுக்கறதுனால உங்களுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும். மேலும் சிறப்பு சேர்றதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைச்சங்காடு தட்சிணபுரீஸ்வரர் கோவிலுக்கு போகணும். இது என்னைக்கு போகணும்? வெள்ளிக்கிழமையில வர பிரதோஷம் அன்னைக்கு போகணும். இப்படி போறதுனால அந்த பூஜையில கலந்துக்கிறதுனால உங்களுக்கு எல்லா வகையான நற்பலன்களும் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க நீங்க வில்வ இலையில அபிஷேகமோ இல்ல அர்ச்சனையோ பண்றது ரொம்ப சிறப்பு. அதனால வில்வம் அதிகமாக வாங்கி கொண்டு போங்க. இந்த அபிஷேகத்திற்கு பிறகு நீங்க வெண்தாமரை மலர் மாலையாகவோ இல்ல ஒரு பூவாகவோ அவங்களுக்கு சமர்ப்பணம் பண்றது ரொம்ப விசேஷம். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிப்பு உங்க கையால செய்த ஏதோ ஒரு இனிப்பு, ஆனா அந்த இனிப்பு வெள்ளை கலர்ல இருக்கணும். அந்த இனிப்பை நீங்க அன்னைக்கு அன்னதானமா கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் சிறப்புகள் சேரணும் அப்படின்னா நீங்க கடுவெளியில் இருக்கக்கூடிய பரமநாத சுவாமி கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. சுக்கிரவார பிரதோஷ காலத்துல அங்க போயிட்டு அந்த பிரதோஷ பூஜையில கலந்துக்கிறதும், அந்த பிரதோஷ பூஜைக்கு உங்களால ஆன கைங்கரியம் செய்யறதும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையான நிலையை அடைய செய்யும். சுக்கிரவார பிரதோஷத்துல போய் கலந்துக்கோங்க. சுக்கிரன் அப்படின்னாலே சுகபோகம். அவருடைய அருள் நாள் எல்லாவித சுகபோகங்களையும் பெறுங்கள். ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்ப்பதற்கும் பிரசனம் பார்ப்பதற்கும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்று மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.